ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பியூகே விலாக்ஸ். 100 வெந்தயம் எடுத்துக்கணும். நைட்டுக்கே ஊற வச்சிடணும். 100 வெந்தயம்னா 200 பச்சரிசி ஓட போய் நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு தனியாக கப் வச்சுட்டு இதையும் நல்லா கழுவி நைட்டுக்கு ஊற வச்சிட்டோம்னா ஊறிடும். ரெண்டையும் சேர்த்து ஒன்றா வச்சு குக்கரில் போட்டு குக்கரில் வச்சிடணும். ரெண்டையும் கலந்துடணும். ஆனால் பெரிய குக்கரில் வைக்கணும். நான் சின்ன குக்கரில் வச்சுட்டேன். பெரிய குக்கரில் வச்சுட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுறணும். கலைஞ்சி இப்படி நல்லா கலைஞ்சி வச்சிடணும். கலைஞ்சி எடுத்துட்டு குக்கரில் வச்சு குக்கரை மூடி தூக்கி வச்சு 3 விசில் விட்டுறணும். வெல்லத்தை நல்லா உடச்சி தனியாக காய்ச்சி விட்டுறணும். இதை பெரிய குக்கரில் போட்டு எடுக்கணும். எடுத்துட்டு அதனால் சின்ன குக்கரில் போட்டதுனால இந்த மாதிரி கட்டி ஆயிடுச்சு. பெரிய குக்கரில் போட்டோம்னா தண்ணி நல்லா நிறைய ஊற்றினோம்னா நல்லா அப்படி கொல கொலன்னு வந்துடும். நான் சின்ன குக்கரில் வச்சு போட்டேன். அதனால் இந்த மாதிரி இருக்குது. கரண்ட்டு நல்லா வெல்லத்தை தனியாக காய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் மண் இருக்கும். மண் கல்லெல்லாம் வயிற்றுல போயிடும். நம்ம அப்படி எடுத்துட்டோம்னா சுத்தமாக இருத்து ஊற்றிக்கலாம். இருத்து ஊற்றினோம்னா வெல்லத்தை காய்ச்சி மண்ணெல்லாம் நின்றுக்கும். நல்லா கரண்டி வச்சு நல்லா அப்படியே கிண்டி உடச்சி விட்டுறலாம். கட்டியாக இருந்துச்சுன்னா அப்படி உடச்சி விட்டுருக்க வேண்டியது. ஆனால் நீங்கள் பெரிய குக்கரில் வச்சுருங்க. வச்சு நல்லா தண்ணியை நிறையா வச்சு விட்டிங்கன்னா ஃபஸ்ட்லேயே நல்லா அது நல்லா கொல கொலன்னு வந்துடும். இது நான் சின்ன குக்கரில் வச்சதுனால இது இருக்குது. வெல்லத்தை தனியாகவே வச்சு எடுக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற மண்ணுகள்லாம் நின்றுக்கும். பாருங்கள், இப்போ எடுக்கிறேன், காமிக்கிறேன் பாருங்க. வெல்லம் இவ்வளோன்னு இல்லை, நம்ம எவ்வளவு செய்கிறோமோ அவ்வளோக்கு தக்கன போட்டு சாப்பிட்டு பார்த்து தண்ணி வச்சு ஊற்றிக்கலாம். இவ்வளோதான், இவ்வளோன்னு இல்லை. சில பேர் சுகர் இருக்குன்னுவாங்க. மாதமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது இது. அதனால் இனிப்பு பார்த்து போட்டுக்கலாம். ஏலக்காய் சுக்கு போடணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா வேண்டாம். தேங்காய் துருவி போட்டிருக்கேன். நான் தேங்காய் போடுவேன், வேறு ஒன்றும் இல்லை. பச்சரிசி இந்த பாருங்கள், மண் நின்றுக்குச்சா, நின்றுச்சு. அதுக்கு தான் காய்ச்சிடணும். காய்ச்சிட்டோம்னா மண் நின்றுக்கும். இருத்து தண்ணியை ஊற்றிடணும். கட்டியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. உடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணியை எடுத்து அப்படியே போட்டு கரண்டி வச்சு இப்படியே உடச்சி விட்டோம்னா அது நைஸ் ஆகிடும். கூட ஒரு விசில் கூட வச்சுக்கலாம், 4 விசில் வைக்கலாம். சின்ன நல்லா கொல கொலான்னு வந்துடும். ஆமாம், தேங்காய் துருவினது தேவை உள்ளது போட்டுக்க வேண்டியதான். நிறையா போனாலும் போட்டுக்கலாம், கம்மியாக போனாலும் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம், அவங்கவுங்க இஷ்டங்கள். போட்டு நல்லா ஒரு கொதிக்க விட்டுருணும். நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. கொதிக்குதா, கிண்டி விட்டு எப்படி இருக்குன்னு பதமும் அப்படியே இறக்கி வச்சிங்கன்னா மாசமாக இருக்கிறது சாப்பிட்டா யூரின் நல்லா போகும், சூட்டு அமரும், ரொம்ப நல்லது. ரெடி ஆயிடுச்சு. எடுத்து தட்டில் ஊற்றி ஆற வச்சு சாப்பிட்டோம். ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான். வெந்தய கஞ்சி இதுக்கு பேர். கர்ப்பமாக இருக்கிறவங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுதான்.